ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டவே இல்லைங்கிற விஷயம் சீக்கிரமா சேதுவுக்கு தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா, இத்தனை நாள் நமக்கு கல்யாணம் ஆனதுல நீங்க என்ன கண்டுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா ரொம்ப ஆசையோட சேது கிட்ட வந்து பேச, என்ன ஐஸ்வர்யா, எதுவாக இருந்தாலும் தூரம் நின்று பேசு. என்ன மாமா, நான் உங்களோட பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நான் நெருங்கி நெருங்கி வரேன், என்னை விலகி விலகி வைக்கிறீங்க. இல்லை மாமா, நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்து தான் ஆகுவேன், நீங்கள் வாங்கி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க ஐஸ்வர்யா சேதுவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க போக, ஆனாலும் இங்க சேதுவோ தன்னோட மனசுக்குள்ள இருந்த தமிழ்ச்செல்வி கண்ணு முன்னாடி வந்து போக நின்னுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவை பிடிச்சு அப்படியே கட்டில் மேல தள்ளி விட்டுறாரு. ஐஸ்வர்யா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது முத்தம் கொடுக்க வர உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டில் மேல உட்காந்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவை சேது வந்த கோவத்துக்கு ஓங்கி பலார்னு அரை கொடுக்க, உடனே சேது அங்கிருந்து போறத பார்த்ததும், மாமா போதும் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் என்ன மூணாவது மனுஷியா? கட்டுன பொண்டாட்டி தானே, உங்க பொண்டாட்டி, நீங்க என் புருஷன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி தானே நான் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்க வந்தேன். நீங்க என்னமோ நான் முத்தம் கொடுக்க வந்த ஆசையை என்னை பிடிச்சி இப்படி தள்ளி விடுறீங்க. நீங்க என்னமாமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒரு லவ்வரை உங்களுக்கு முத்தம் கொடுக்க பார்த்தேன், அதையும் வேண்டாம், எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சோ உங்களுக்கு ஆசையா முத்தம் கொடுக்க வந்தா இப்படி பிடிச்சி தள்ளி விடுறீங்க. சரியான காட்டு மிராண்டித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யாவோ கோபத்தோட அங்க சேதுவை பார்த்து பேச, ஏய், யாரை பார்த்து காட்டு மிராண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னோட மனசுக்குள்ள இப்ப வரைக்கும் நீ வரவே இல்லை. அதனால தான் என் மனசுக்குள்ள எப்போ உன்னை பிடிச்சி நான் பொண்டாட்டியா ஏத்துக்கிறனோ அப்போ இதெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கிடையவே கிடையாது. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? அப்போ அந்த தமிழ்ச்செல்வியை நீங்க இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ தான் உங்க பொண்டாட்டியா? சொல்லுங்க மாமா, அவளை வேண்டான்னு சொல்லி தானே என் கழுத்துல தாலி கட்டுனீங்க. இப்போ அவளை பொண்டாட்டிய நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே நான் நெருங்கி வந்தா கூட என்னை பிடிச்சி இப்படி தள்ளி விடுறீங்க. மாமா, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவை இன்னும் கோவப்படுத்தி ஐஸ்வர்யா பேச, வந்த கோவத்துக்கு மறுபடியும் சேது ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒரு அறை கொடுத்து, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளை பத்தி பேசாத, அவளை பத்தி ஞாபகப்படுத்தாதன்னு எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது? சும்மா சும்மா என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புன, அவளை பத்தி எதுக்காக ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை அவளை பத்தி ஏதாவது பேசுனா உனக்கு அம்புட்டு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ரொம்ப கோவத்தோடவே ரூமை விட்டு வெளியே போய் மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த வாசல் வழியா எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டு இருந்த அங்க சித்ராவோ, அம்மா என்னம்மா இது? சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏதோ பெரிய சண்டை போல இருக்கு, சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் ஐஸ்வர்யாவும் ரூமுக்குள்ள போக, அங்க ஐஸ்வர்யா கட்டில் மேல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும், அடியே ஐஸ்வர்யா, என்னடி சேது ஏதோ கோவமா போற மாதிரி இருக்கு, என்ன அவங்கிட்ட ஏதாவது பம்பிழுத்தியா? ஐயோ ஆன்ட்டி, நான் சொல்றத அவர் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருனா நீங்களும் என்ன இப்படி வந்து பேசுறீங்க? அவர் யாரு? என்னோட மாமா, என்னோட புருஷன், எனக்கு தாலி கட்டினவரு. அவருக்கு ஆசையா முத்தம் கொடுக்கலான்னு போனா என்னை அடிச்சு அப்படியே கட்டில் மேல தள்ளி விட்டுட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேட்டா, எனக்கு இப்போதைக்கு உன்னை பிடிக்கல, எப்போ நீ என் மனசுக்குள்ள வரியோ அப்போ இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி என்னை அவ்வளவு திட்டிட்டு போயிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? இல்லாண்டி எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. சேது மாமா என்ன ஆசையா பார்த்து பாருன்னு நினைச்சுதான் அவருக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில பார்த்தா இப்படி என்கிட்ட ஒரு வெறி பிடிச்சவர் மாதிரி நடந்துக்கிறாரு. எனக்கு பிடிக்கவே இல்லாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்க, உடனே இங்க சித்ரா இருந்துகிட்டு, ஏய் ஐஸ்வர்யா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இப்பதான் அந்த தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது உன்னை கல்யாணமாகி பல வருஷம் ஆயிடுச்சா இல்ல பல மாசம் ஆயிடுச்சா? இல்ல, கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு. ஏன் உன்னால பொறுத்துக்கிட்டு போக முடியாதா? முதல்ல சேது மனசுல மொத்தமா அந்த தமிழ்ச்செல்வி போகணும். அதுக்கப்புறம் நீ எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா காக்க பிடிக்கிறத விட்டுட்டு இப்படி அவசரப்பட்டு முத்தம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு அலைஞ்சிக்கிட்டு போனா சேது அடிக்காம உன்னை இடம் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சவா செய்ய முடியும்? சரி சரி, அழுதுகிட்டு இருக்காத. நானும் அம்மாவும் போய்
சேதுகிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேசுறோம். நீ பேசாம போய் படுத்து தூங்கு. அம்மா நீ வாமா. இவளை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சோம், எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனைன்னு எதையாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வரா. நீ வாமா போய் சேதுகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அங்க இருந்த ஈஸ்வரியை இழுத்துக்கிட்டு போக, இன்னொரு பக்கம் இங்க ஐஸ்வர்யாவோ கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு, இனிமேலும் யார் என்ன சொல்லியும் சேது மாமா என்னை ஏத்துக்க போறதே இல்லை, அவரோட மனசு முழுக்க அந்த தமிழ்ச்செல்வி தான் இருக்கா அப்படின்னு இங்க நினைச்சுக்கிட்ட ஐஸ்வர்யா இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய தப்புன்னு ஒரு தவறுதலான முடிவை எடுக்கிறதுக்காக அக்கம் பக்கம் அந்த ரூம் ஃபுல்லா தேடி பார்க்க, அங்க ஒரு மருந்து பாட்டில் இருக்கிறத பார்த்து அப்படியே அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிட்டு அங்கேயே கட்டில் மேல மயக்கம் போட்டு வாயெல்லாம் நொர தள்ளி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் மாடிக்கு வந்த அங்க சேதுவோ ரொம்ப வருத்தத்தோட எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க வந்த ஈஸ்வரியோ, என்னையா சேது, அந்த பொண்ணுதான் ஏதோ சின்னஞ்சிறுசுனா, நீ என்னமோ அவகிட்ட இம்புட்டு கோவத்தை காட்டுறது ரொம்ப பெரிய தப்பு. பாவம், நீயாவது ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்க. அதே மாதிரி தானே அவளும் உன்னை காதலிச்சு இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்து உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டு உன் கூட பொண்டாட்டியா வாழணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதா? அவளும் ஒரு சின்ன பொண்ணு தானே. இதை கூட நீ புரிஞ்சுக்காம பாவம் ஐஸ்வர்யாவை அடிக்க போயிருக்க, தள்ளி விட்டுருக்க. எவ்வளோ ஒரு பெரிய தப்பு சேது, இதெல்லாம் பாவம் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேச, சின்னம்மா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? ஏற்கனவே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், எனக்கும் ஐஸ்வர்யக்குமான வாழ்க்கையில நீங்க யாரும் நடுவுல வந்து எதுவும் பேச வேண்டாம், எனக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டான்னு. அதை நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? முதல்ல கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சித்ரா இருந்துகிட்டு, அம்மா இதுக்காக தாமா இவன் தமிழ்ச்செல்வி பிரிஞ்சதாவே இருந்து தொலைஞ்சு இருக்கட்டும். பாவம், இவனுக்கு அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கை நாசமானது தாமா மிச்சம். இவனுக்கெல்லாம் ஏமா நீ கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு பக்கம் பேச, அடியே சித்ரா பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. இங்க பாரியா சேது, நீ சின்ன பையன், அதனாலதான் நான் வயசுல மூத்தவளா இருந்து உனக்காக ஒரு நல்ல அறிவுரை சொல்றேன், அதை கேட்டு நடந்துக்க. பாவம், அந்த பொண்ணு ஏற்கனவே தனி ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப பயப்படுவா, பேய் பிசாசுன்னு பயப்படுற பொண்ணு. நீ போய் அவளை புரிஞ்சு நடந்துக்க, போப்பா அவளை போய் ஆறுதல் படுத்து அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வேற வழி இல்லாம இங்க சேதுவோ ரொம்ப கோவத்தோடவே நேரா ரூமுக்கும் போறாரு. ரூம் கதவை திறக்க, அங்க ஐஸ்வர்யா கட்டில் மேல வாயில நுரையோட மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்ததும் இங்க சேதுவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏய் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா எழுந்துரு ஐஸ்வர்யா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ஐஸ்வர்யாவை என்னதான் சேது எழுப்பினாலும் அங்க ஐஸ்வர்யா மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் இங்க சேது ரொம்ப பதட்டமாகி, சின்னம்மா சின்னம்மா கருப்பு எங்க இருக்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது குரல் கொடுக்க, சத்தம் கேட்டு எல்லாருமே சேதுவோட ரூமுக்கு வர, என்னையா சேது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, சின்னம்மா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள வந்து பார்த்தா ஐஸ்வர்யா வாயில நொர தட்டி கீழே படுத்து கிடக்குறா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, டேய் முட்டாள், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாரு, ஐஸ்வர்யாவை நீ எந்த ஒரு வார்த்தையாலும் திட்டாதன்னு சொன்ன, இந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிருக்கு, அது கூட தெரியலையா? சீக்கிரமா முதல்ல ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போ. கொஞ்ச நேரத்துல சேதுவோ பதட்டமாகி அங்க ஐஸ்வர்யாவை தன்னோட 2 கைகளால தூக்கி தன்னோட தோல் மேல போட்டுக்கிட்டு நேரா கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போக, பின்னாடியே ஈஸ்வரி, சித்ரா, ராஜாங்கம், மோகனானு எல்லாருமே பதட்டத்தோட இன்னொரு கார்லயும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல அங்க ஐஸ்வர்யாவை டாக்டருமே செக் பண்ணிட்டு, என்ன சார் உங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை? பாருங்க, அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சு இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, எதுவா இருந்தாலும் ஒரு 2 hours கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள போக, அங்க ஐஸ்வர்யாவுக்கு ஒரு வழியா குடிச்சிருந்த அந்த விஷத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வந்த டாக்டர் கிட்ட இங்க சேது, இப்போ ஐஸ்வர்யா எப்படி இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவங்க ஆல்ரைட், தாராளமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு என்ன சார் ஒய்ஃபை பாத்துக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, வேற வழி இல்லாத சேதுவோ அங்க ஐஸ்வர்யா கண் முழிச்சதும் ஐஸ்வர்யாவை அழைச்சிக்கிட்டு நேரா மொத்த குடும்பத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ஐஸ்வர்யாவை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி, ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, ஏண்டி இப்படி விஷத்தை குடிச்ச? ஏண்டி உங்களுக்குள்ள பிரச்சனைனா நாளைக்கு சரியாயிட போகுது, அதுக்காக இப்படி விஷத்தை குடிச்சு உயிரை மாச்சுக்கிறதுக்கு தான் நீ நினைப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க ஐஸ்வர்யாவை அடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏய் ஈஸ்வரி, அவளே உயிருக்கு போராடி இப்பதான் கண் முழிச்சிருக்கா, அவளை போய் இந்த அடி அடிக்கிற, பேசாம அமைதியாரு. ஐஸ்வர்யா என்னாச்சுமா, எதுக்காக இப்படி விஷம் குடிக்கிற அளவுக்கு நீ போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்க, உடனே அங்க ஐஸ்வர்யா அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்?
என்னோட பிறந்த நாள் அதுவும் சேது மாமாவுக்கு ஆசையா முத்தம் கொடுக்க போனேன். நான் அவரோட பொண்டாட்டி தானே, அவர் என்னோட புருஷன் தானே. அப்படி இருக்கும்போது என்ன பிடிக்காம அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு, என்ன அடிச்சிட்டாரு. அதனாலதான் சேது மாமா என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே இந்த உலகத்துல வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன், என்ன சாதிக்க போறேன்? அதனாலதான் நான் செத்து தொலையலான்னு சொல்லி விஷத்தை எடுத்து குடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஐஸ்வர்யா அழுதுகிட்டே பேச, உடனே இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, சேது என்னையா இது? ஏன் உன்னால அந்த பொண்ணு சொல்ற மாதிரி தமிழ்ச்செல்விய மறக்க முடியலையா? அப்பா ஏன்பா அவ தான் பேசுறானா புத்தி கெட்டு போய்? நீங்களும் எதுக்காகப்பா என்னோட மனசை நோக்கடிக்கிறீங்க? அது எப்படிப்பா? தமிழ்ச்செல்விய நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பேன். உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவப்பா. அதெல்லாம் அவ என் மனசுக்குள்ள இல்லவே இல்லை. நான் இன்னும் ஐஸ்வர்யாவை முழுசா என்னோட பொண்டாட்டிய ஏத்துக்க என் மனசு இடம் கொடுக்கல. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து இவளை நான் தூக்கி வளர்த்த பொண்ணுப்பா. அப்படி இருக்கும்போது இவளை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ கூட குடும்பம் நடத்தினா எப்படிப்பா என்னால முடியும்? இதை புரிஞ்சுக்காம ஐஸ்வர்யா தேவையில்லாம என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா. அதனாலதான் நானும் கோவப்பட்டு ஐஸ்வர்யா கிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். ஐஸ்வர்யா என்னை மன்னிச்சிரு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு என்னோட மனசுக்குள்ள நீ வர வரைக்கும் பொறுத்துரு. அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன். எனக்கு முதல்ல அழகர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அழகரை தூக்கிட்டு இங்க சேதுவோ அந்த இடத்த விட்டு நகர, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோ சேதுவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க.